ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. இந்த ரேணுகா இப்போ பைத்தியம் முடிச்ச மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனநிலை சரியில்லாத மாதிரி. அவள் உண்மையிலே பைத்தியம் இல்லைங்க, அவன் நல்லா தான் இருக்கா. ஆனால் நம்மளை தான் அவன் முட்டாளாக்கிட்டு இருக்கா. அவன் நடிக்கிற மாதிரி நல்லா நடித்து விஜயை நல்லா கைக்குள்ளே போட்டுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக மல்லியை வெறுக்க ஆரம்பித்தார். நம்ம விஜய் வெறுக்கல, ஒதுக்க ஆரம்பித்தார். அது பெரிய இதுவாக ஆயிடுச்சு. அது மூலிமா இப்போ இந்த இவர் கலர் ரேணுகா இவன் கொஞ்சம் நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டா விஜய்கிட்ட. விஜய் இப்போ அவள் மனநிலை சரியில்லாமல் இருக்கா அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன, அவளுக்கு தண்ணி ஊட்டுறது என்ன, அப்படி பண்ணுறது என்ன, இப்படி பண்ணுறது என்ன. அதுவும் இல்லாமல் வாரத்துக்கு 2 டைம் அவுட்டிங் வேறு. ஏன்னா அப்போ தானே அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அதனால் அப்படி இப்படின்னு பண்ணி நல்லா வெறுப்பேத்துறாரு இந்த மல்லியை. மல்லி வேறு என்ன பண்ணுவாங்க, என்ன அந்த வீட்டில் சோறாக்கி போடுறது, அந்த இவளை குளிக்க வைக்கிறது ரேணுகாவை, அவளை சாப்பிட வைக்கிறது, இதே தான் ரொட்டீனு. வெண்பா அவளுடைய குழந்தை, அதனால் அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஆனால் இந்த ரேணுகாவை எதுக்காக பார்க்கணும், நீங்களே சொல்லுங்களேன். யாராச்சும் இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஆனால் இந்த மல்லி சீரியலில் மட்டும்தாங்க எல்லாமே வித்தியாசமாக நடக்குது. அக்கா தம்பியை பழி வாங்குறது, பொண்டாட்டி இருந்துக்கிட்டு சின்னவங்களை பழி வாங்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறாங்களோ தெரியல. இவங்க பண்ணுற எல்லாமே ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் ஒரு பக்கம் அதே மொக்கையாக தான் போயிங்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சீரியல் நல்லா இருக்கா, சீரியலில் இருக்கிற ஹீரோயின் நல்லா இருக்காங்களா, அதை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர லாஜிக் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறதில்ல. முக்கியமான ஒரு டைரக்டரும் யோசிக்கிறதில்ல. சரி, அவர் எப்படி வச்சு பண்ணின்னு போகிறாரு, அவரோட வேலை அவர் பார்க்குறாரு, அதை நம்ம பார்த்துட்டு கமெண்ட் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை தானே. அப்போ தானே யார் என்ன நினைக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதை விட்டுட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டா எல்லாமே தப்பாயிடும்ல. அதனால 4 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குறதும் ஒரு இது தானே. அப்போ தான் அடுத்து அவங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு ரிவ்யூ கொடுக்குற என்ன தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறமா இந்த மல்லி இருக்கா இல்லையா, அவள் வீட்டில் சமையல் செஞ்சிட்ருக்கா. காலையில் எல்லாருக்காகவும் விஜய் திடீர்னு உள்ளே வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, மல்லி இன்றைக்கி எங்களுக்கு சமையல் வேண்டாம், நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க, சமையல் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு. எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னா, நான் கொஞ்சம் ரேணுகாவை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருக்கா இல்லையா, அதனால் அவளுக்கு சின்ன இதெல்லாம் நாங்கள் கல்யாண புதுசில் எங்கே போகணும் வந்தோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனால் அது மூலிமா அவளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, அதனால அவளை நான் கூப்பிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறதும் தூக்கி வாரி போடுறது நம்ம மல்லிகை. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா அந்த இடத்துக்கு வந்தவங்க, என்ன தம்பி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மல்லிகிட்டே உங்கள் முதல் சம்சாரத்தை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சிங்களா, எதுக்காக தம்பி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் அமைதியாக இருங்க, சும்மா நீங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வைக்காதீங்க, நானும் அவளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்காக நீங்கள் இருந்துக்கிட்டு எங்களுக்குள்ளே சண்டை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பாக போயிடுங்க. ஏன்னா எல்லாமே இங்கே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நீங்கள் இதில் போட்டே குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிங்கிறாங்க. என்னடா இது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே இந்த ரேணுகா இருக்கா இல்லையா, நாங்கள் அப்படி தான் போவோம், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறா. அதை பார்த்தா நம்ம விஜயோட மனைவி இருக்காங்களே, 2வது மனைவி மல்லி, அவளுக்கு நெஞ்சில் ஹார்ட் அட்டாக் வராது ஒன்று தான், அப்படியே அங்கே கீழே விழாத ஒரு குறை தான், அவள் அப்படியே இடிஞ்சு போய் நின்றுக்கிறா. உடனே அவங்க பெரிய வந்துக்கிட்ட, இதெல்லாம் உனக்கு தேவைதான் மல்லி, உனக்கு தேவைதான், ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரொம்ப நல்லவளாக இருக்குது பற்றியா, அதனால உன் தலையில் வர்றவங்க போகிறவங்கலாம் மிளகா அரைச்சிட்டு போகிறாங்க, நீ மட்டும் ஒழுங்காக எல்லாரையும் மிரட்டி ஆண்டுக்கிட்டு உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ரேணுகாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் போராடினதும் அவரை எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராத, அவளை அப்படியே கூப்பிட்டு சோறு ஆக்குறதும் குழம்பு ஆக்குறதும் அவளை குளிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டேன், அதுக்கு தான் உனக்கு வச்சா பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி அவள் பயங்கரமாக ஆப்பை வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அவங்ககிட்ட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவள் இன்னும் கதறி அழுதுட்டுருக்கா. வேறு என்ன தான் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். விஜய் ஒத்துழைக்கணும், விஜய் தான் அந்த ரேணுகாவையும் மல்லியும் ஒரே சமமாக நடத்தணும், இல்லை எனக்கு யாராச்சும் ஒருத்தர் தான் வேணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவரே ரேணுகா கூடயே சுற்றிட்டு இருந்தா அப்போ என்ன அர்த்தம், அப்போ ரேணுகா தான் முக்கியம் தானே அர்த்தம். அதனால் அவளை தான் கேட்கணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மல்லியை ஏற்றிட்டு இருந்தா, மல்லி மட்டும் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அவள் தான் கொஞ்ச நாளாக அழாமல் இருந்தா இல்லையா, அதனால் டைரக்டருக்கே மூக்கு வேர்த்துச்சு போல், அதனால தான் மறுபடியும் மல்லி அழ வச்சு பார்க்குறாரு. ஆமாம் டைரக்டர் சார், மற்ற சீரியல்லலாம் ஹீரோயினையும் கொஞ்சம் போல்டாக காட்டுறீங்க, வில்லிங்களை தான் அப்பப்போ அழ வைப்பீங்க, ஆனால் இந்த சீரியலில் மட்டும் ஏன் நீங்கள் வில்லிங்களை மட்டும் எப்போ பார்த்தாலும் ஹைலைட்டாக காட்டுறீங்க, ஹீரோயினை எப்போ பார்த்தாலும் அழ வச்சு நிற்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே சரியாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ, மல்லி எவ்வளோ பாவம் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் மல்லியை அழ வைக்கிறீங்க. ஆனால் இந்த விஜயும் சரி அந்த ராஜேஸ்வரியும் சரி சந்தோஷமாக இருக்காளுங்க, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, நம்ம கமெண்ட்ஸில் கதறாங்க, அதை தான் நான் சொல்கிறேன், அதுக்காக என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க.